Happy learning. I am HEMANTH, working as an assistant professor at the Department of Business Administration, the SANKARA Arts and Science College, Autonomous, Yanathur, Kanjipuram. In the last class, we have understood about enterprise resource planning as well as supply chain management, softwares or concepts. So here we are going to understand about two concepts, which is supplier relationship management and the partners relationship management. First, let us see what is partners relationship management, PRM, partner relationship management. Partner relationship management is a combination of the software, processes and strategies companies use to streamline business processes with partners who sell their products. So we have different kind of business partners with us. If there is a quick service restaurant like KFC or McDonald's, they may sell their franchisee to some other local players. So this kind of franchising concepts are emerging in the market. So those franchisors and franchisee are business partners. So there must be very good relationship between franchisor as well as the franchisee. Then only the brand will emerge and the brand will have the very good brand image as well as the loyalty. So McDonald's, KFC, even Cafe Coffee Day, many MNCs from foreign countries, they used to find the local franchisor or franchisee. Then they will allow the franchisee to utilize the brand products or features. Even in Chennai, there is spoken English training institute called Vita. They also offers their franchisee. Any other state or any other district people, they can utilize that Vita spoken English training centers franchising concept, and they can have the name the Vita spoken English center at any state or any district. ஸோ இது மாதிரி ஃப்ரான்ச்சைசிங் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இருக்குது. இப்போ கூட நம்ம காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய இடங்களில் பார்க்கலாம். லஸ்ஸி ஷாப்புன்னு ஒன்று இருக்குது. அந்த லஸ்ஸி ஷாப் வந்து பெங்களூர் பேஸ்டு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் நிறுவனம் மாதிரி மில்க் ஷேக்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. வேரியஸ் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அங்கே ஆஃபர் பண்ணுறாங்க. வேரியஸ் மில்க் ஷேக்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. லஸ்ஸி ஷாப் அப்படின்ட்டு நம்ம ஊரில் நிறைய 3-4 இடத்துல வந்துச்சு அந்த லஸ்ஸி ஷாப்பு. அவங்க பார்த்தீங்கன்னா பெங்களூர் பேஸ்டு ஒரு நிறுவனம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரான்ச்சைஸி ஆஃபர் பண்ணிடுறாங்க. ஸோ காஞ்சிபுரத்தில் இருக்கவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி ஒரு 15 to 20 lakhs கொடுத்து அவங்களுடைய ஃப்ரான்ச்சைஸி வாங்கிடுறாங்க. அதை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா காஞ்சிபுரத்தில் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பெங்களூரில் இருக்கக்கூடிய மெயின் நிறுவனமான லஸ்ஸி ஷாப் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா காஞ்சிபுரத்தில் நீங்கள் இடம் மட்டும் கொடுத்துட்டா போதும். அவங்க வந்து இன்டீரியர் டிசைன் பண்ணுறது, ப்ரொடக்ஷன் கிச்சன்ஸ் ரெடி பண்ணுறது, ஈவன் ஹியூமன் ரிசோர்ஸ் எம்ப்ளாயிஸை கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களே எடுத்து கொடுக்குறாங்க. மொத்த ஆக்டிவிட்டீஸும் அவங்களே பார்த்துக்கிறாங்க. நீங்கள் என்னென்னா ஒன்லி பிஸ்னஸ் பண்ணால் போதும். அவங்களுடைய பிராண்ட் இமேஜ் யூஸ் பண்ணி உங்கள் கஸ்டமர்ஸை நீங்கள் வந்து உங்களுடைய கஸ்டமர்ஸை நீங்கள் அக்வயர் பண்ணி அந்த பிராண்ட் இமேஜ் மூலிமா நீங்கள் யூஸ் பண்ணி கொடுக்கலாம். கேஎஃப்சியும் அப்படி தான் பண்ணுறாங்க, ஃப்ரான்ச்சைசி பண்ணுறாங்க. ஏன் கெவின் கேர் நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப ஃபேமஸான கெவின் கேர். அவங்க சிகேஎஸ் பேக்கரின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் ஃப்ரான்ச்சைசி காஞ்சிபுரத்தில் வாங்கி பண்ணிகிட்ருக்காங்க. ஏன் ஐபேக்கோ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி எல்லா நிறுவனமும் என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரான்ச்சைஸ் மூலிமா அவங்களும் ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ். ஸோ ஃப்ரான்ச்சைஸரும் ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ். அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் உருவானால் மட்டும்தான் அந்த நிறுவனம் நல்லபடியாக சம்பாதிக்க முடியும். A to B பண்ணுறாங்க. ஹோட்டல் சரவணா அப்படி பண்ணுறாங்க. அது மாதிரி நிறைய பேர் வந்து அவங்களுடைய பிராண்டை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ச்சைசி மூலிமா நிறைய பிரான்ச்சஸை வந்து உருவாக்குறாங்க. ஸோ அது மாதிரி வேரியஸ் பிரான்ச்சஸ் உருவாகுது, வேரியஸ் ஃப்ரான்ச்சைசி உருவாகுறாங்க. இவங்களாம் வந்து பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ். அவங்க கூடலாம் வந்து நீங்கள் ஒரு நல்லபடியான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க மட்டும்தான் கண்டிப்பாக வந்து எல்லா ஊர்லேயுமே உங்களுடைய பிரான்ச்சஸை கொண்டு போய் சேர்க்க முடியும்.
சுபிக்ஷா கேள்விப்பட்டிருப்பீங்க ஆரம்ப காலத்தில். அவங்களும் நிறைய பிரான்ச்சஸ் அப்படி தான் ஃப்ரான்ச்சைசிங் மூலிமா பண்ணாங்க. பட் எஃபெக்டிவாக அவங்க மேனேஜ் பண்ணல. எஃபெக்டிவாக லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் வந்து அவங்களுடைய ஃப்ரான்ச்சைசி கூட பண்ணல. சரியான சப்போர்ட் கொடுக்கல. சரியான நேரத்துக்கு ப்ராடக்ட் சென்ட் பண்ணல. ஸோ தட் கூடிய சீக்கிரத்தில் என்ன ஆச்சுன்னா நிறைய பிரான்ச்சஸ் க்ளோஸ் பண்ணிகிட்டே வந்தாங்க. ஒரு கட்டத்தில் வந்து அந்த சுபிக்ஷாவே எல்லா பிரான்ச்சஸையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஈவன் நிறைய பேங்க் ட்ரப்ஸியே ஆகிட்டாங்க. ஏகப்பட்ட லோன் வாங்கிட்டு அதை கட்ட முடியாமல் அந்த நிறுவனமே மூடிட்டாங்க. அப்படிலாம் இல்லாமல் ப்ராப்பராக உங்களுக்கும் உங்கள் ஃப்ரான்ச்சைஸிக்கும் ஒரு நல்ல உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும். ப்ராப்பரான ஒரு கம்யூனிகேஷன் இருக்கணும். உங்களுக்குள்ள ஒரு கோஆப்ரேட்டிவ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் ஃப்ரான்ச்சைஸியும் டெவலப் ஆவாங்க, ஃப்ரான்ச்சைசரும் டெவலப் ஆவாங்க. ரைட். Here many companies rely on partner companies to sell products on their behalf as part of channel strategy. In addition to or instead of using a direct distribution channel. So இப்போ KFC இருக்கு, ஆஸ்திரேலியன் எம்என்சி, அவங்க நேரடியாக வந்து அவங்களே ஓனாக இந்தியாவில் வைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். எல்லா நாடுகளுக்கும் சென்று அவங்களுடைய ஓன் இதை வந்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்தந்த ஊரில் ஃப்ரான்ச்சைசி வாண்டட் அப்படின்னு போட்டுடுறாங்க. இந்தியாவிலேருந்து நிறைய பேர் கோட் பண்ணி ஒரு டிஸ்ட்ரிக்ட்டும் ஒரு ஸ்டேட்லையும் ஒரு ஏரியாலையும் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய ஃப்ரான்ச்சைசி வராங்க. ஆஸ்திரேலியனில் இருக்கக்கூடிய மெயின் கேஎஃப்சிக்கும் நம்ம ஊரில் இருக்க ஆளுங்களுக்கும் ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி ஒரு டீலிங் மாதிரி போட்டு அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை இவங்க வந்து அவங்க சார்பாக இவங்க சார்பாக வந்து சேல்ஸ் பண்ணலாம். அது மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி இந்தியாவில் வந்து நிறைய எம்என்சிஸ் அப்படி தான் வராங்க. அங்கேருந்து இங்கே வராங்க. நேரடியாக வராமல் இங்கே இந்தியாவில் வந்து நிறைய பேருக்கு ஃப்ரான்ச்சைசி மாதிரி கொடுத்து அவங்களுக்கு வந்து அவங்க பிராண்டை வந்து இங்கே வந்து பெரிய லெவலில் வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஃப்ரான்ச்சைசி கான்செப்ட் போயிட்டுருக்கு. அவங்களும் ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், அவங்க மூலயமா ப்ராடக்ட் மார்க்கெட்டுக்கு போகுது. அதே மாதிரி there are so many indirect business partners are there in the business. That is retailers, wholesalers, distributors, suppliers, original equipment manufacturers. அதாவது நீங்கள் வந்து நோக்கியா கம்பெனி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து அசம்பிளி பண்ணுவீங்க. உங்களுக்கு தேவையான ஸ்மார்ட் ஃபோனுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் வந்து ஏகப்பட்ட வெண்டார்ஸ் கிட்டேருந்து வரும். ஸோ எல்லா வெண்டார்கிட்டையுமே நீங்கள் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் தான் எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் உங்களுக்கு குவாலிட்டியாக ரீசனபிள் ப்ரைஸுக்கு வரும். அப்போ தான் நீங்கள் செல்ஃபோன், இந்த ஃபினிஷ்டு கூட்ஸ் ஆன செல்ஃபோனை வந்து சூப்பராக குவாலிட்டியாக அசம்பிள் பண்ணி குவாலிட்டியாக டிஸ்பேச் பண்ண முடியும். அது மாதிரி இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர்ஸ். இது நீங்கள் நிறைய இடத்துல பார்க்கலாம். ஹீரோ வண்டி நீங்கள் வாங்கியிருப்பீங்க, ஹோண்டா வண்டி வச்சுருப்பீங்க. ஜென்யூன் ஸ்பேர் பார்ட்ஸ்னு சொல்லுவாங்க. OEM ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களாம் வந்து உற்பத்தி பண்ணி ஸ்பேர் பார்ட்ஸை உற்பத்தி பண்ணி அந்தந்த நிறுவனத்துக்கு தராங்க. ஒரே நிறுவனம், ஒரு ஜேகே டயர் எடுத்துக்கோங்க, இல்லை எம்ஆர்எஃப் டயர் எடுத்துக்கோங்க. அவங்க பார்த்தீங்கன்னா எல்லா கார் மேனுஃபேக்சருக்கும் தராங்க டயர். ஜேகே டயர் வச்சுக்கோங்க, அவங்க எல்லா டூ வீலர் கம்பெனிக்கும் டிவிஎஸ், சுசுகி, பஜாஜ், ஹோண்டா, ஹீரோ, மகேந்திரா, இது மாதிரி எல்லா நிறுவனத்துக்கும் டூ வீலர் டயர் தரான். அப்படின்னும் போது மல்டிபிள் வெண்டார்ஸ் வச்சுருப்பாங்க, மல்டிபிள் கிளைண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. இவங்க எல்லாருமே பார்ட்னர்ஸ் தான், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் தான். இவங்க எல்லாருக்கிட்டையுமே நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், வேறு வழியே இல்லை. எல்லாருக்கிட்டையுமே ஒரு நல்ல லாங் டேர்ம் சஸ்டைனபிள் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும். ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இருக்கணும், ப்ராப்பர் கோஆர்டினேஷன் இருக்கணும். ஒரு நல்ல ஒரு சாஃப்ட்வேர் மூலயமா, இட் மே பி சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் ஆர் client relationship management software, or here we have been studying that partnership relationship management software. இதெல்லாம் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் ஈஸியாக இது பண்ணலாம். நம்ம ஊரில் எடுத்துக்கோங்க, நம்ம ஊரில் ஒரு ஹீரோ ஹோண்டா ஷோரூம் இருக்கு வச்சுக்கோங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஷோரூமில் வந்து சேல்ஸ் நடக்கும், கீழே சர்வீஸும் நடக்கும், அதே மாதிரி ஸ்பேர்ஸும் வச்சுருப்பாங்க. இந்த ஸ்பேர்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்பேர்ஸ் இல்லாமல் நீங்கள் சர்வீஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த ஸ்பேர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய மெயின் ஹெட் ஆஃபீஸில், மெயின் கார்ப்பரேட் ஆஃபீஸில்
மெயின் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸ் தான் நமக்கு தேவைப்படும். ஸோ நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்னா ரெகுலராக இன்வென்டரியை செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ தட் ஒரு பர்டிகுலர் ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து காலியாக போகுதுன்னா நீங்கள் சடனாக ஆர்டர் பண்ணி உடனே வந்து உங்களுடைய பார்ட்னர்கிட்ட இருந்து அந்த ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் ஆர்டர் பண்ணி உடனே டெலிவரி பண்ணுற மாதிரி பண்ணணும். அப்போ தான் எப்போவுமே வந்து அந்த ஒரு ஷோரூம்லேயும் கரெக்டான ஸ்பேர் பார்ட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த ஸ்பேர் பார்ட்ஸை வச்சுட்டு நம்ம சர்வீஸ் பண்ண முடியும், ரைட்? அது மாதிரி நிறைய there are so many types of business partners in the organization. They may be vendors, they may be retailers, suppliers, wholesalers, distributors, franchisers. Even nowadays there are so many business partners like MIS service provider, management information system service provider. Here we are also having customer relationship management software service provider. சில பேர்லாம் வந்து தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் யூஸ் பண்ணுறாங்க. வேறு யாரும் உங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் சிஆர்எம் சாஃப்ட்வேர் இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவுட் சோர்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சிஆர்எம் சம்மந்தமான ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு அவுட் சோர்ஸ் பண்ணுவாங்க. அவங்க சர்வீஸ் ப்ரொவைடராக வருவாங்க உங்களுக்கு. சில பேர் கன்சல்டன்ஸ் மூலிமா அந்த நிறுவனத்துக்கு வேலையாட்களை கண்டுபிடிச்சி கொடுப்பாங்க. அவங்களா கூட ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் தான். ஸோ நிறைய வகையான பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இருக்காங்க. யூ ஹாவ் டு மெயின்டைன் த வெரி குட் அண்ட் sustainable relationship with all the dependent and independent business partners of your organization, right? Having a partner relationship management system in place helps channel managers streamline all of their partner sales processes and minimize duplication within the business. ஸோ இது மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் பார்ட்னர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ அட் லாஸ்ட் வாட் வி ஆர் டெல்லிங் தட் யூ ஹாவ் டு மெயின்டைன் the very good relationship with all the different types of business partners of your organization. Then only you can create a quality product with very good features and you can meet out the market demand and achieve the long term sustainable relationship with your customers. Then we have another important concept, supplier relationship management. We used to call vendor or supplier. The suppliers are those who are supplying the raw materials required for our organization to create finished goods. So Motherson Sumi is the supplier to the Nokia or Samsung. Sorry, Foxconn. Foxconn is the major supplier to the Nokia or Samsung or any other mobile manufacturing company. The Motherson Sumi is the company who is making wires for the two-wheeler and four-wheeler manufacturing company. The Motherson Sumi is the supplier to the Maruti Suzuki or Tata Motors or any other four-wheeler or two-wheeler manufacturers. So likewise, there are so many MRF may be the supplier to the any four-wheeler manufacturing organization. As I said earlier, JK Tire, Apollo Tires are maybe the supplier or vendor to any other two-wheeler manufacturing organization. Likewise, there are so many vendors or suppliers to the different organizations. So you have to maintain very good relationship with your suppliers. As I said earlier, to manufacture a single car, you have to get more spare parts from more vendors. Likewise, you have to maintain a very good relationship with your vendors. Different kinds of vendors you may have to need to create a particular car. Likewise, to manufacture a smartphone, you have to get minimum 15 to 20 raw materials to assemble a smartphone. So you have to maintain a very good relationship with those 15 different kinds of suppliers to manufacture a smartphone. Supplier relationship management in simplest term refers to interacting with and managing third-party vendors that provides goods, materials and services to your organization. ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாங்க. சப்ளையர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்னா ஒன்றும் இல்லை, இன்டராக்டிங் அண்ட் மேனேஜிங் the third party vendors.
அது யாராக வேணா இருக்கலாம். உங்களுக்கு ரா மெட்டீரியல்ஸ் தரவங்களா இருக்கலாம், இல்லை உங்களுக்கு எதனா சர்வீஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை உங்களுக்கு வந்து எதனா ஒரு மெட்டீரியல்ஸ் சப்ளை பண்ணுறவங்களா இருக்கலாம். அவங்கக்கிட்டலாம் நீங்கள் வந்து ப்ராப்பராக இன்ட்ராக்ட் பண்ணணும், ப்ராப்பராக மேனேஜ் பண்ணணும். ஒரு டீ கடையை எடுத்துக்கோங்க. ஒரு டீ கடையில் வந்து டெய்லி பால் சப்ளை பண்ணுவாங்க. அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தால் மட்டும்தான் ரெகுலராக உங்களுக்கு வந்து அவங்க டீ வந்து பால் வந்து சப்ளை பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ தான் நீங்கள் வந்து ப்ராப்பரான டைமுக்கு டீ வந்து ரெடி பண்ணி உங்கள் கஸ்டமருக்கு கொடுக்க முடியும். உங்களுக்கும் அந்த பால் கொடுக்குறாங்க பாருங்கள், அவங்களுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும். அதே மாதிரி தான் அதே மாதிரி தான் டீ பவுடர்ஸும் வரும். அந்த டீ பவுடர்ஸும் அவங்க பல்காக வாங்குவாங்க. அதுவும் அந்த டீ பவுடர்ஸ் கொடுக்குறாங்க பாருங்கள் சப்ளையர்ஸ், அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும். அப்போ தான் வந்து டீ பவுடர் ஆனாலும் சரி, சுகராக இருந்தாலும் சரி, மில்காக இருந்தாலும் சரி, குவாலிட்டியான ப்ரைஸுக்கு நீங்கள் வாங்கணும், குவாலிட்டியான ஃபீச்சரோடு வாங்கணும், ப்ரைஸும் ரீசனபிள் ப்ரைஸில் வாங்கணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், அப்போ தான் ஒரு நல்ல டீயை வந்து நம்ம ரெடி பண்ணி நம்ம கஸ்டமருக்கு குவாலிட்டியாக ரீசனபிள் ப்ரைஸுக்கு தர முடியும். அது மாதிரி எல்லா பிஸ்னஸ்லையும் இருக்குது. ஹோட்டலில் கூட எடுத்துக்கோங்க. ஹோட்டலில் வந்து நிறைய ரா மெட்டீரியல்ஸ் நமக்கு தேவைப்படும், நிறைய ஃபுட் ஐட்டம் தேவைப்படும். அது எல்லார்கிட்ட இருந்தும் அரிசி நல்லா இருக்கணும், காய்கறிகள் நல்லா இருக்கணும், ஃப்ரூட்ஸ் நல்லா இருக்கணும். அதே மாதிரி நிறைய ஹோட்டலில் வந்து ஃப்ரூட்ஸ் மூலிமா ஜூஸ்லாம் பண்ணுறாங்க, வெஜிடபிள்ஸ் மூலிமா ஃபுட் ஐட்டம் ரெடி பண்ணுறாங்க. ரைஸ் தேவைப்படும், அந்த அதர் ப்ரொவிஷனல் மெட்டீரியல்ஸ் தேவைப்படும். அதெல்லாமே வந்து குவாலிட்டியாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து குவாலிட்டியாக ஃபுட் ரெடி பண்ண முடியும். ஸோ அது மாதிரி எல்லா பிஸ்னஸுக்குமே வந்து சப்ளையர் இருப்பாங்க. அந்த சப்ளையர்கிட்ட வந்து நீங்கள் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுடைய ப்ராடக்ட்டோ சர்வீஸோ தரமாக இருக்கும். நீங்கள் சரியான சப்ளையர் சூஸ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ப்ராடக்ட்டும் சர்வீஸும் ஒஸ்ட்டாக தான் இருக்கும். நம்ம முன்னாடியே பார்த்தோம், சிஆர்எம் கூட நிறைய பேர் சர்வீஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஜோகோ, அப்ஸ்பாட்டு, சேல்ஸ்ஃபோர்ஸு, இன்ஃபோர், இது மாதிரி நிறைய பேர் சிஆர்எம் சாஃப்ட்வேர் வெண்டர்லாம் இருக்காங்க. அந்த சிஆர்எம் சாஃப்ட்வேர் வெண்டர்லாம் நீங்கள் சூப்பராக செலக்ட் பண்ணி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் நிறுவனத்தில் வந்து பக்கவான ஒரு கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அது மாதிரி வெறும் ரா மெட்டீரியல்ஸ் தரவங்க தான் சப்ளையர் கிடையாது. உங்களுக்கு என்ன மாதிரி சர்வீஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லோரும் சப்ளையர் தான். இப்போ கூட சொன்னேன், நிறைய பேர் வந்து ஹெச்ஆர் அவுட் சோர்சிங் பண்ணிடுறாங்க. நிறைய நிறுவனங்கள் வந்து எம்ப்ளாயி சம்மந்தமான ஆக்டிவிட்டீஸை வந்து அவுட் சோர்ஸ் பண்ணிடுறாங்க. இப்போலாம் யாருமே நேரடியாக ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறது கிடையாது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவுட் சோர்ஸ் பண்ணிடுறாங்க. வேறு ஒரு ஹெச்ஆர் கன்சல்டன்சிக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை அவுட் சோர்ஸ் பண்ணிடுறாங்க. ஈவன் ஒரு சில நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்துடைய பேரோல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா அவுட் சோர்ஸ் பண்ணிடுறாங்க. Training, even there are so many organizations who are outsourcing the training activities of employees to the other vendors. So there are so many different kinds of suppliers or vendors in the organization. You have to maintain a very good relationship with all the kinds of vendors or suppliers in your organization. Then only you can easily as well as effectively achieve your goals and objectives of the organization. It sounds easy enough. You choose suppliers that are cost efficient and easy to work with to maximize the value of the relationship. சூப்பராக சொல்லிட்டாங்க பாருங்கள். காஸ்ட் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கணும். நீங்கள் செலக்ட் பண்ணுற வெண்டார் வந்து சப்ளையர் வந்து காஸ்ட் எஃபிஷியண்ட்டான சப்ளை பண்ணணும், சர்வீஸ் பண்ணணும். அதே மாதிரி அவங்ககிட்ட நம்ம ஈஸியாக ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு சப்ளையர் நமக்கு இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் உருவாகும். அப்போ தான் நம்ம கஸ்டமர்கிட்டையும் வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் உருவாகுங்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். Let us see one video regarding supplier relationship management. Supply chain relationships. Firms have directed significant attention toward working more closely with supply chain partners, including not only customers and suppliers, but also various types of logistics suppliers. To achieve coordination and integration among partners, development of meaningful relationships through the supply chain has become a high priority. There are two types of logistics relationships:
vertical, and logical. Vertical relationships refer to the traditional linkages between firms in the supply chain, such as retailers, distributors, manufacturers, and parts and materials suppliers. These firms relate to one another in the ways that buyers and sellers do in all industries, and significant attention is directed toward making sure that these relationships help to achieve individual firm and supply chain objectives. Horizontal relationship may be thought of as a service agreement between two or more independent logistics provider firms based on trust, cooperation, shared risk and investments, and following mutually agreeable goals. These companies belong to the same supply chain stage and normally produce or trade the same product. Intensity of involvement. As suggested by the figure, the range of relationship types extends from that of a vendor to strategic alliance. In context of traditional vertical context, a vendor is represented by a seller or provider of a product or service, and there is little or no collaboration with the buyer or purchaser. A relationship with the vendor is transactional, and parties to a vendor relationship are said to be at arm's length, that is, at a significant distance. This form of relationship suggests a relatively low or non-existent level of involvement between the parties. An arm's length relationship is appropriate for certain types of transactions, for example, one-time or multiple purchases of standard products or services. Alternatively, the in-relationship suggested by a strategic alliance, two or more business organizations cooperate and willingly modify their business objectives and practices to help achieve long-term goals and objectives. Strategic alliance is highly relational in terms of the firms involved. This form of relationship typically benefits partners by reducing uncertainty, improving communication, increasing loyalty, and establishing common vision. Alternatively, the challenges strategic alliance include the fact that it implies heavy resource commitments by the participating organizations and high switching costs. Leaning toward the strategic alliance, a partnership represents a customized business relationship that produces results for all parties that are more acceptable than would be achieved individually. Partnerships are frequently described as being collaborative. Forming a supply chain relationship. The figure outlines the steps in a process model to form a logistics relationship. Let us assume a model for a manufacturing firm, as it forms a relationship with a supplier of logistics services, for example, a transport firm, warehouseman, etc. Step 1. Perform strategic assessment. This first stage involves the process by which the manufacturer becomes fully aware of its logistics and supply chain needs, and the overall strategies that will guide its operations. A logistics audit at this stage may bring following useful information. Business goals and objectives. Needs assessment from customer to supplier. Environmental factors and industry trends. Identification of gaps between current and desired performance. Step 2. Decision to form relationship. At this stage, a decision is made to form a relationship. For example, in a manufacturing firm, when the decision relates to using an external provider of logistics services, such as a trucking firm or express logistics provider, then careful assessment of company's core competency is considered. Step 3. Evaluate alternatives. Apparent levels of drivers and facilitators may suggest the most appropriate type of relationship to consider. If neither the drivers nor the facilitators seem to be present, then recommendation relationship is transactional. Alternatively, when all parties to the relationship share common drivers, and when the facilitating factors are present, then relationship is justified. Step 4. Select partners. Selection of a logistics or supply chain partner should be made only following very close consideration of the credentials of the most likely candidates. Step 5. Structure operating model. Structure of the relationship refers to the activities, processes, and priorities that will be used to build and sustain the relationship. Components of the operating model may include
planning, joint operating controls, communication, risk and reward sharing, trust and commitment, contract style, and financial investment. Step 6. Implementation and continuous improvement. The implementation process may be relatively short, or it may be extended over a longer period of time. Future success of the relationship will be a direct function of the ability of the involved organizations to achieve both continuous and breakthrough improvement. Types of collaboration. The 3 important types of collaboration are vertical. So here we have understood about what are the various supplier relationship management concept and supply chain management concept. In that supply chain management concept, we have understood the role of organization and its suppliers, how you have to find out the supplier, how you have to evaluate and continuously having very good collaboration with your suppliers. That we have understood through this particular video and audio visual. At last we are going to understand about one thing, who is the market leader of India, that is Airtel. Airtel has introduced a customer retention strategy that is called Airtel Thanks. You can also aware of Airtel Thanks app exclusive reward program. Here what are the benefits a customer can get out of this Airtel Thanks app are you can access to premium digital content, great offers on smartphones and online shopping vouchers. ஸோ இந்த ஏர்டெல் தேங்க்ஸ் ஏர்டெல் தேங்க்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாருமே நம்ம ஏர்டெல் யூஸ் பண்ணுறவங்களா இருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம யாரெல்லாம் வந்து ரீசார்ஜ் பண்ணுறோமோ ஒரு பர்டிகுலர் ரேஞ்சு 199க்கு மேலே யாரெல்லாம் வந்து ரீசார்ஜ் பண்ணுறாங்களோ அவங்களாம் வந்து ஏர்டெல் தேங்க்ஸ் கஸ்டமராக மாறிடுவாங்க. அவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது வச்சுக்கோங்க, நிறைய ப்ரீமியம் டிஜிட்டல் கண்டென்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது Z5 நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜி என்டர்டைன்மெண்ட்டு, ஜி டிவி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி ஜி5ன்னு ஒரு டிவி இருக்குது. அதனுடைய ப்ரீமியம் கண்டென்ட்லாம் நீங்கள் அங்கே அதில் வரக்கூடிய முக்கியமான சீரியல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஏர்டெல் டிவி மூலியமாகவே, ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப் மூலியமாகவே நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். நெட்ஃப்ளிக்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃபர்ஸும் உங்களுக்கு தராங்க. நீங்கள் ஏர்டெல் கஸ்டமராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் மூலிமா வரக்கூடிய சம் ஆஃபர்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் கானா மாதிரி விங்க் மியூசிக்னு ஒன்று இருக்குது. அதனுடைய விங்க் மியூசிக் ஆப்பும் நீங்கள் ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஏர்டெல் தேங்க்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா சர்டைன் பிளானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் ப்ரைம் மெம்பர்ஷிப் இதுவும் ஃப்ரீயாக தராங்க. அதே மாதிரி ஏர்டெல் நீங்கள் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க, ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஆப்னு ஒன்று இருக்குது. அது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய நிறைய Z5யில் வரக்கூடிய டிவி சீரியல்ஸு, மூவிஸு, 350+ லைவ் சேனல்ஸ் நீங்கள் பார்க்கலாம். Using Airtel Thanks app, you can see 350+ live TV channels, 10,000+ movies and TV shows on your Airtel Extreme app. Also, you can have free Airtel Books Readers Club subscription. இது மாதிரி ஜியோவும் இப்படி பண்ணுறாங்க. ஜியோ டிவி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக ஏர்டெல் தான் ரொம்ப வருஷமும் ஃபஸ்ட்டில் இருந்தாங்க. இப்போ ஜியோ ஃபஸ்ட்டில் வந்துட்டாங்க. ஏர்டெல் இப்போவும் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன்னில் இருக்கிறதுக்கான அத்தனை முயற்சிகளும் பண்ணிட்டு வராங்க. ஜியோ பண்ணுற மாதிரி இவங்களும் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் கொடுக்குறாங்க. ஜியோவில் நிறைய ஆஃபர்ஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃபர்ஸ், டிஜிட்டல் கண்டென்ட்டு, லைவ் டிவி. ஒரு 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 ஐபிஎல் மேட்ச் நடந்து வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் ஃபோன்லேயே பார்ப்பாங்க. எப்படா கேட்டால் ஜியோ இருக்கிறதுனால ஜியோ டிவி மூலிமா பார்க்குறேன் அப்படின்வாங்க. அது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஏர்டெல்லும் கொண்டு வந்துட்டாங்க. நிறைய 350+ லைவ் டிவி சேனல்ஸ் பார்க்கலாம். இது மாதிரி ஜியோ என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அதெல்லாம் இவங்களும் பண்ணிட்டு வராங்க in order to retain ஏர்டெல் சப்ஸ்கிரைபர்ஸ். அதே மாதிரி ஜியோவை விட ஏர்டெல் தான் வந்து நெட்வொர்க்கிங் சூப்பராக பண்ணுவாங்க. அதுக்கு ஒரே காரணம் என்னென்னா அவங்க கொண்டு வந்த ஏர்டெல் ஓப்பன் நெட்வொர்க் ப்ரோக்ராம் தான். இந்த ஏர்டெல் ஓப்பன் நெட்வொர்க் சேலஞ்சு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்கள் ஏரியாவில் கரெக்டாக எவ்வளோ நெட்வொர்க் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த ஏர்டெல் ஓப்பன் நெட்வொர்க் ஆப் மூலிமா. இது மூலிமா என்ன பண்ணாங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ஏரியாவில் டவர் நெட்வொர்க்கிங் கம்மியாக இருந்ததுன்னா உடனே யூ கேன்
கம்யூனிகேட் ஆர் கம்ப்ளைண்ட் டு தி ஏர்டெல் ஆஃபீஸ். ஆன் த ஸ்பாட்டில் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணலாம். அதை வச்சு இது மூலிமா தான் ஏர்டெல் பார்த்தீங்கன்னா 9000+ டவர்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ் வந்து ரெகுலராக அவங்க ஏரியாவில் எந்தெந்த ஏரியாவில் வந்து சிக்னல் லாஸ் ஜாஸ்தி இருக்குது, சிக்னலே இல்லையோ அவங்களாம் உடனே ஆன் த ஸ்பாட்டில் வந்து ஏர்டெல் ஆஃபீஸுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணுறாங்க. உடனே அந்தந்த ஏரியாவில் வந்து சிக்னல்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க, டவரை புதுசாக வைக்கிறாங்க, சிக்னல் ஜாஸ்தி வர்றதுக்கான ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறாங்க. இது மூலிமா இந்த ஏர்டெல் ஓப்பன் நெட்வொர்க் ஆக்டிவிட்டி மூலிமா 9000+ டவர்ஸ் வந்து ஏர்டெல் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் எல்லா ஸ்டேட்டு, எல்லா டிஸ்ட்ரிக்ட்டு, எல்லா இடத்துலையுமே, எல்லா ரூரல் ஏரியாலுமே பார்த்தீங்கன்னா இந்த ஏர்டெல் வந்து சிக்னல் வந்து ஸ்ட்ராங்காக பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாங்க. ஸோ இப்படிலாம் வந்து கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் வச்சுட்டு கஸ்டமருடைய ஃபீட்பேக் வாங்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணி ஒரு ட்ரஸ்டடான பிராண்டாக ஏர்டெல் இருக்குது. இந்தியாவில் மட்டும் இல்லை, ஆஃப்ரிக்காலையும் அவங்க தான் வந்து மார்க்கெட் லீடராக இருக்காங்க. ஸோ இது மாதிரி இப்படிலாம் இருந்தாங்கன்னா யூ கேன் ஹேவ் வெரி குட் ரிலேஷன்ஷிப் வித் யுவர் கஸ்டமர்ஸ். With this I conclude this session. Thank you.